உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே. ஐயோ, அந்த பிசாசை துரத்தமில்ல, என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். அரண் ஒண்ணுமே இல்லை, 5 அப்பம் தான் இருக்கு, என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். அரண் அரண் காற்றை இறையாதே, அமைதலாயிரு. அரண் பயப்படாதீர்கள், மறிக்கவில்லை, சிறுமி நித்திரையாயிருக்கிறார், கையெழுத்தியா கையெழுத்து தூங்குறார். அரண் என்ன தில்லு. இயேசுநாதரை ரொம்ப நான் ரசிக்கிறேன். இந்த நாளைக்கு நீ கார்த்திகிட்ட சொல்லியிருந்தேன், கார்த்தி அவர் மைண்டு ரெனியூடு மைண்டு. எப்படி இப்போ இந்த புக்கை போட்டால் கீழே விழுவும் நான் நம்புறேனோ, அப்படி அவர் புக்கை போட்டால் மேலே போனவர் நம்புவார். அவருக்கு வந்து 2 ஒன்று தான், அப்படி நம்புவார், அப்படி நடக்கும். அவர் சுற்றி இருந்தெல்லாம் அப்படி தட்டி விட்டுட்டே இருந்தார். நமக்குள்ளே வருது பார்த்தீங்களா, சில நேரம் சர்ன்னு வருது இல்லை, சில நேரம் டஸ்ன்னு வருது. இந்த சர்ன்னு வருது பாருங்க, இந்த சர்ன்னு ஏற்றிக்கிட்டே இருந்தால் ஒரு நாள் எப்போவுமே சர்ன்னு அப்படியே நிற்கும், அது அரணாக மாறிடும். கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் அது உதவி. இதுக்கு தான் சொல்கிறேன், 50 ரூபா பஞ்சாயத்து, எவனை காலி பண்ணலாம், கெடுக்கலாம், இதெல்லாம் என்ன தூக்கி எரிஞ்சிடணும். ஆமாம், 50 ரூபாய்க்கு எப்படி திட்டம் போடணும், அதெல்லாம் தூக்கி எரிஞ்சிடணும். மேலான விலை சிந்தியுங்கள்னாரு. ஏனென்றால் சிந்தனை அரணாய் மாறும் என்று தேவனுக்கு தெரியும். அதான் சொன்ன, மேலானதை சிந்தி, மேலான அரண்கள் உனக்கு கிடைக்கும். ஆமாம், தைரியமாக இருங்கள். உங்கள் தேவன் கொடுக்குற வார்த்தைகள் எண்ணங்களாகட்டும், எண்ணங்கள் வலிமையான எண்ணங்களாகட்டும், பின்பு செயல்களாகட்டும், அது அனுபவமாகட்டும், அதுவே அரணாகட்டும். இன்றைக்கு உங்களுக்கு பல அரண்களை தேவன் எழுப்பி இருக்கிறார், பல அரண்களை எழுப்பி இருக்கிறார். இன்னும் ஹீலிங்கில் அரண்கள் எந்திரிக்கட்டும், ஐஸ்வர்யத்தில் அரண்கள் எந்திரிக்கட்டும். இந்த ஐஸ்வர்யத்தில் அரண் எந்திரிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி கூப்பிட்டு சட்டுன்னு மண்டையில் தட்டிட்டு நீ பணக்காரனாயிட்ட போடான்றீங்க. சீரியஸாங்க, மண்டையில் அப்படி தட்டிட்டு நீ பணக்காரனாயிட்ட போன்றீங்க. அவன் போவேன் சார், திடீர்னு 4 ஒரு ஊழியக்காரனை பார்க்க வந்திருந்தாரு. ஐயா, நான் வேலையை விட்டுறவா, வந்து ஊழியத்தில் இருக்கவா, இன்னொருத்தர் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். அந்த ஊழியக்காரை நான் எப்போவுமே நான் சோஃபாவில் படுத்துக்கிட்டேன். கவுன்சிலிங் நம்ம ஸ்டைல் வந்து சர்ச்சில் ஸ்டைல் தான். அப்போ சொல்லுங்கள் சார்னு கேட்டுக்கிருக்கேன். என்ன வந்து ஊழியக்காரனை பார்க்கணும்னு கூப்பிட்டு வந்தேன், இவர் என்ன படுத்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. நான் கூட்டிகிட்டு வந்து எனக்கு நல்ல ஃப்ரெண்டு, அதனால படுத்துறேன். புதுசாக வந்தவர் இப்படி எனக்கு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காரு, எனக்கு தெரில. ஐயா, ஊழியத்தை விட்டுறவா, இது வேலையை விட்டுறவா, ஊழியத்துக்கு வந்துடவா, பொருளாதாரத்தில் நான் பாதிக்கப்படுவேன்னாரு. நான் அப்படியே பேசிட்டு தலையை சொல்லியிருந்தேன். விட்டுருக்கேன், வேலையை விட்டுருக்கேன். டீ சாப்பிட்றீங்களா, காஃபி சாப்பிட்றீங்களாண்ணே? சார் சீரியஸான மேட்டர் பேசிட்டு இருக்கேன், 2 டீ விட்டுருங்க, வேலையை விட்டுருக்கேன். இல்லை பணம் வந்துடுங்க, கருத்தை தருவார். எனக்கு ஆத்மா தெரியாது, தேவனை தெரியும்ல அப்படின்னு. ஆனால் வேறு ஒரு விஷயமா இருந்தால் நான் இவ்வளோ தைரியமாக பேசியிருப்பேன்னு எனக்கு தெரில. ஆனால் இதில் நான் அனுபவிச்சிருக்கேன் கடவுளை. அவர் 6 மாதம் கழிச்சு தான் சாட்சி சொன்னார். வந்து என்ன சொன்னார், அப்போ சொன்னப்போ தான் தெரிஞ்சு இதெல்லாம் நீ வாட்ச் பண்ணியிருக்கியான்னு. அவர் சொன்னார், நான் அவர் வீட்டுக்கு போயிருந்தேன், என்னை கூட்டிகிட்டு போய் கவுன்சிலிங், இவர் நல்ல தீர்க்க தெரிஞ்சு சொல்லுவா, என்னை கூப்பிட்டு போனாங்க. நான் போனேன், ஆண்டவர் சார் வந்து ஐயா நான் வேலையை விட்டுறவா, அவர் என்னோடய சீனியர், விட்டுட்டு ஊழியத்துக்கு வரவா, எனக்கு பொருளாதாரம் எப்படி இருக்குன்னு அவர் சொன்னார். போங்க சரியாயிரும் அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன், அவருக்கு என்னங்க வெளியே வந்து சொன்னாராம், அவர் காலாட்டிக்கிட்டே பேசுகிறாரு, இதெல்லாம் கதைக்காகாது. இவர் சொன்னாரான், அவர் சொல்கிற செய்யா கட்டாயம் கர்த்தர் சந்திச்சிருவாருன்னு. வீட்டுக்கு போனால் ஆவியான பேசியிருக்காரு, விடுவோமா வேண்டாமான்னு. சாயந்தரம் ஒரு வீட்டு ப்ரேயர் செல்லுக்கு போயிருக்காரு. அவருக்கு மாதம் 4000 தேவை, அந்த 200 300 ஊழியத்தில் கிடைக்காதான். அதனால் எப்படி நம்பி வேலையை அவர் அன்னைக்கு சாயந்தரம் போயிருக்காருங்க ஒரு ப்ரேயர் செல்லு. அந்த ப்ரேயர் செல் முடிஞ்ச உடனே காணியை கொடுத்தாங்க. எண்ணி பார்த்தா 4000 ரூபா வந்துருக்கு. எண்ணம் வந்து என்னவாகி போச்சு, அரண் ஆயிடுச்சு. உடனே அடுத்த நான் வேலையை எழுதி கொடுத்துட்டேன். இந்த 6 மாதம் இது வேலையில் இருக்கும்போது வருஷத்தில் 4 மாதம் நான் வாடகை கொடுக்காமல் இழுத்துருக்கிறேன். ஆனால் நான் ஊழியத்துக்கு முழு நேரம் வந்துட்டேன். கர்த்தரை நான் நிறைவாக சந்திக்கிறேன். இந்த பாருங்கள், ஒரு புது செல்ஃபோன் வாங்கியிருக்கிறேன்றார். இது 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம். செல்ஃபோன் வாங்கியிருக்கிறேன். நான் வந்து அவருக்கு நான் தேங்க் பண்ணுறேன். பை
லைசோன் ஜீவன் நதி ஊழியங்கள்னு சொல்லி ஊழியங்களை ஆரம்பித்து நீங்கள் சூப்பராக தூத்துக்குடியில் பண்ணிக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு அரணானதெல்லாம் நீங்கள் கேஷுவலாக தான் ஹேண்டில் பண்ணுவீங்க, பயத்தோட ஹேண்டில் பண்ண மாட்டீங்க. அரண் ஆகட்டுமே, ஆரோக்கியம் அரண் ஆகட்டுமே, எண்ணங்கள் நல்ல வசனங்கள் எண்ணங்கள் ஆகட்டும், எண்ணங்கள் அரண்கள் ஆகட்டுமே. எதிரி உங்கள் தலைமுடி என்ன திமிரில் பேசுக அப்புறம் ஏசுங்க சொல்கிறார், உன் தலைமுடி ஒன்றும் கீழே விழாதுரா. ஐயா போகிற போக்கில் எவனும் அடிச்சு விட்டேன் நீங்கள் இன்னும் நடக்காதுரா, போய் நறுக்கி சொல்லு. உங்களை கொலை செய்ய தேர்றான் நான் ஏசுனாட்ட. அவர் சொன்னார், என்ன மட்டும் இல்லைடா, எருசலேமின் சுற்று வட்டாரத்திலே ஒரு தீர்க்கதரிசியை கூட உன் ஏரோதால தொட முடியாதுன்னு போய் சொல்லு. ப்ரொடெக்ஷன் எனக்கு மட்டும் இல்லை, பரலோகத்திலேருந்து இந்த எருசலேமில் இருக்கிற அத்தனை ஊழியக்காரனுக்கு ப்ரொடெக்ஷன் இறங்கியிருக்கு, போய் நறுக்கி சொல்கிறான்னா. ஐயா நீங்கள் சொன்னோன்னே ஒரு கோபம் ஆகிட்டாருன்னா நடக்காதரா, நான் தில்லு பாருங்க. ஐயோ அந்த பிசாசை துரத்தமில்ல, என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். அரண் ஒன்றுமே இல்லை, 5 அப்பம் தான் இருக்குது, என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். அரண் அரண் காற்றே இறையாதே அமைதலாயிரு. அரண் பயப்படாதிருங்கள், மறிக்கவில்லை, சிறுமி நித்திரையாயிருக்கிறாள், கையை தட்டியா கையை தட்டு தூங்குறா. அரண் என்ன தில்லு, கலட்டிட்டு ஏசுனர் தலையை மாட்டேன். அதுக்கப்புறம் உங்க லைஃபே சூப்பர். இன்னொரு இயேசுவை இந்த உலகம் பார்க்கும், இன்னொரு இயேசுவை இந்த உலகம் பார்க்கும், இன்னொரு இயேசுவை இந்த உலகம் பார்க்கும். உங்கள் அரண்கள் கட்டப்படும் என்றால் இந்த உலகம் இன்னொரு இயேசுவை பார்க்கும். இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். வீட்டுக்கு போங்க, நிறைய மெடிடேட் பண்ணுங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே.